அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் அரசடி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கை கஞ்சா கும்பல் ஒன்று அடித்து உடைத்திருக்கிறது. அது தொடர்பான அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் அரசடி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கை கஞ்சா கும்பல் ஒன்று அடித்து உடைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. பெட்ரோல் பங்க் உள்ளே நுழைந்து ஊழியர்களை கட்டை மற்றும் பயங்கர ஆயுதங்களால் தாக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பியோடியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துமோகன். முத்துமோகன், இப்ப பெட்ரோல் பங்கை அடித்து உடைத்திருக்கிறார்கள் ஒரு கும்பல், ஊழியர்களையும் தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் பற்றிய விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. தூத்துக்குடி அருகே உள்ள கீழ அரசடி பகுதியில் நேற்று மாலை 10 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் பல்கை அடித்து நொறுக்கியவுடன் அங்கே இருந்த ஊழியர்களை கட்டை மற்றும் பல்வேறு ஆயுதங்களால் பயங்கரமாக தாக்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி ராமேஸ்வரம் சாலையில் கீழ அரசடி பகுதியில் பெட்ரோல் பல்க் ஒன்று உள்ளது. இந்த பெட்ரோல் பல்கில் நேற்று மாலை 5 மணி அளவில் 3 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் நிரப்ப வந்துள்ளது. அப்போது அதிலிருந்த ஒரு நபர் பெட்ரோல் பல்க்கு எதிரே உள்ள பெட்ரோல் எரிபொருள் நிலையத்தில் உள்ள கழிப்பறையில் சிறுநீர் கழிக்காமல் பெட்ரோல் பல்க்கு எதிரே எரிபொருள் நிரப்பும் பகுதியை சிறுநீர் கழித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கே இருந்த ஊழியர் இதை தட்டி கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அந்த 3 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து வண்டியை எடுத்துவிட்டு சென்று உங்களை என்ன செய்கிறேன் பார், கொல்லாமல் விட மாட்டேன் என்று கூறி சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் கழித்து மாலை 6 மணிக்கு 10 பேருடன் வந்த அந்த கும்பல் பெட்ரோல் பல்க் முழுவதும் அடித்து நொறுக்கியதுடன் பெட்ரோல் பல்க் அலுவலகம் மற்றும் அங்கே இருந்த கண்ணாடி செல் ஆகியவற்றை அடித்து நொறுக்கி, மேலும் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தை அடித்து நொறுக்கியுள்ளது. மேலும் அங்கே இருந்த பெட்ரோல் பல்க் ஊழியர்களின் கட்டை மற்றும் ஆயுதங்களால் தாக்கியுள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பெட்ரோல் பல்க் ஊழியர் சௌரவ் சாலம்து நகர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் 10 பேர் கொண்ட கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் மற்றும் கொலைகள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முத்துமோகன்.